சரி புது வீட்டுல தானே பிரசவம் பார்க்கப்படாது. பழைய வீட்டு அரண்மனை பிரசவம் பார்க்கணும்னு சொல்லும் போது அப்படியே நல்லது. பழைய வீட்டு அரண்மனையில வந்து ஆமா வீகங்களை எல்லாம் தானே இழுத்தத்தாள் பூட்டி இரம்மன் ஒட்டாடச்சு சாத்திக்கர வடச்சாதல் பரங்குவா ஒட்டாடச்சு அப்பொழுது அந்த குப்பாயி தாமரையே நான் வந்து விட்டேன், கவலைப்பட வேண்டாம் வேண்டாம் வேணுமதை செய்கிறேன் என்று சொல்லித்தானே. ஆமா அந்த குப்பாயிதானே கத்திகளை தீட்டுவதும் ஆமாம் இன்னும் அந்த ஏனிய கொண்டாந்து விட்டத்துல சாத்தி வைப்பதும் இந்த வேலையா இருக்கு இருக்கு. அன்னக்குடி தாமரை அரியனாட்சிக்கு ஆமா பெண்ணு பாட்டி எனக்கு பொறுக்கோ முடியிலே பாட்டி அடடா நான் பொற்கோடியால் என்ன செய்வேன், பொற்கோடியும் என்ன செய்வேன் பாட்டி என்ன மேல பொறுக்கோ முடியிலே அடடா நானும் நம் ஒட்கோடியால் என்ன செய்வேன், ஒட்கோடியால் என்ன செய்வேன் பாட்டி நானும் மாறா என் உயிர். ஆமா ஐயோ எனக்கு ஆகாசம்மா போகும் போலே, ஆகாசம்மா போகும் போலே என் உயிரானது இன்னைக்கு ஆகாசமா போகும் போலே, ஆகாசமா போகும் போலே. அடடா என்னடா பொண்ணாரா என் உயிர் தெய்வம் என பொந்தி விட்டு போகும் போலே, பொந்தி விட்டு போகும் போலே என் தெய்வமே என பொந்தி விட்டு போகும் போலே, என் உயிரானது இன்னைக்கு பொந்தி விட்டு போகும் போலே. நான் என்ன செய்வேன் அம்மாயவா மாயவா என்று. ஆமா மாயவா ஆலலையில் வள்ளிகளும் ஆதிய கிராமா, தேக்கலையில் வள்ளிகள் தெய்வஷ்ட நாராயணா, பாண்டவரை கத்த பரமானந்தா, சரி ஏருலகம் அனந்த எம்பெருமாள் மாயவா மாயவா கொடுத்த வரத்திலே குறவு வந்து சேராமல் அந்த வரத்திலே குறைச்சல் நேராமல் நேராமல் காத்தரு காத்தையா என கடவோகவா அப்படி எண்ணு. அந்த மாயம்பெருமாள் வைகுந்த வாசனை தியானம் பண்ணும் போது ஆமா ஆனந்த மாயவன் ஆயமுடி ரகுராமன் தேக்கரையில் வெளிக்குறதை விட்ட நாராயணன் பெருமாள் மாயூர்தானே மாயூர்தானே. அந்த பாண்டவர் உயிர் என்றால் ஜனனமாகும் போது ஆமா குப்பாய் ரெடியில இருக்கிறார். ஆண் குழந்தையா பிறந்து விட்டா கொண்டு விடலாமன், கொன்று விடலாமன் கொண்டு விட்டா பொன்னம் வரத்திலே தாமரைக்கு வாங்கி கொடுத்த வரத்திலே வழிமோசம் நேர்ந்து விடும், நாம தந்த வரத்திலே தவ குறைச்சல் நேர்ந்து விடும். ஆமா நாம போக வேணும் என்று எம்பெருமாள் மாயூர்தானே. ஆமா இருந்தாரா செங்காருடே இருந்தாரோ செங்காரோடே நல்லா எடுத்தடித்தார் என்ன பொஞ்சாவு கையா செங்காரோடே நல்லா ஏறியட்டா செங்காருடே இடத்தடிச்சார் பொன்சாவுக்கே சாடினாரோ மேலே மாயன் சாடினாரா கருடன் மேலே தம்பி தட்டியிட்டார் என்ன பொஞ்சாவு கை சாடியிட்டார் கருடன் மேலே தம்பி சாடியட்டார் மேலே சலிச்சடிச்சார் பொன்சாவுக்கே வட்டம் விட்டு வழிபாரது கருடன் வட்டம் விட்டு வழிபாரது நல்லா வாராரே அந்த மாயோ வாரார் வட்டம் விட்டு வழிபாரது நல்லா வட்டம் விட்டு வழிபாரந்து வாராரே எம்பேருமாள் சிட்டகட்டி சிறகோவில் நீ மாயன் சிட்டகட்டி சிறகுவின் நீ நல்லா இல்லேந்து என்ன மேல் பாரந்தார் சிட்டகட்டி சிறகுவின் நீ நல்லா சிட்டகட்டி சிறகோவில் நீ ஸ்ரீராமன் வாராரே எம்பெருமாள் மாயவன் அந்த கிரடால் மேல் பள்ளி கொண்டு மாயனோர் செல்லாண்டி அம்மனுடைய ஆலயம் வந்தார். அம்மா செல்லையம்மா பெண்ணுக்கு பெண் தான் பிரசவம் பார்க்க வேண்டும், நீ வாரும் போகலாம். சரி ஆண் குழந்தையா பிறந்து விட்டா கொன்னு
மண்ணு மரபன்ற குப்பாய் தயாராக இருக்கிறார். ஆமாம். ஆண் குழந்தை நாம தான் காப்பாற்ற வேண்டும். சரி. அப்படி என்று செல்லாண்டி தாயும் அந்த எம்பெருமாள் மாயவனும் ஆமா சுழிகாத்து வடிவெடுத்து சுழி சுழித்து அந்த செல்லாண்டி அம்மனுடைய ஆலயத்திற்கும் வடநாட்டு பழைய வீட்டு அரண்மனைக்கும் ஆமாம் ராஜவேதாளம் வெளிவேதாளம் இரண்டையும் அழைத்து சரி ஆண் பெருச்சாளி பெண் பெருச்சாளி சுரூபத்தை மாற்றி ஆமாம் நிலவர சுரங்கத்தை உண்டு பண்ணினார். குழந்தை பிறந்தவுடன் சுரங்கத்தை வழியா கொண்டு போக வேண்டும். ஆமாம் அப்படி என்று சரி. அப்பொழுது செல்லாண்டி என்றால் எல்லா மாதர்களுக்கும் இறக்கமான எச்சவாயினால் குழந்தைகள் ஜனனமாகிவிட்டா ஆமா குப்பாய் கொண்டு விடுவாளை என்றுதானே தரவாளரை நாகரித்து தங்க போல எடுத்து வலது வரத்தை கடகை பிளந்து பெரிய மகனையும் இடது வரத்தை கடகை பிளந்து இளைய மகனையும் சரி எடுக்க வேண்டும். குழந்தைகள் பிறந்த பிறப்பாடு மீண்டும் பொன்னூசி மஞ்சரோடு சங்கூச போட்டு காயங்களை பொருத வேண்டும் என்று எம்பெருமாள் மாயவன் செல்லாண்டின சொல்லிக் கொடுத்தார். சரி. செல்லாண்டி தாய் தங்கப்பொடி சூரி கொண்டு தாமரை கடகுகளை குத்தி பிளந்து கடகு வழியா 2 பாலர்களையும் எடுக்க வேண்டும் என்று செல்லாண்டி தயாரானார்கள். அப்பொழுது ஆமரம் ஆச்சப்பட்டு இருக்க சொல்லி அழுகிறான் சோரக்கீழிய அடியே பாட்டி பாட்டி தாமரை ஐயோ எனக்கு அல்லவாளிக்குதடி அல்லவாளிக்குதடி ஆமா அடிவகரது பாட்டினைக்கு அடி வாயித்தேனோறது அடி வாயித்தேனோறது எனக்கு தலையோ வலிக்குதம்மா பாட்டி பாட்டி எனக்கு தந்தாளையோடுகிறது தந்தாளையோடுகிறது பாட்டி என் வணக்கம் எந்தாளையோடுகிறது எந்தாளையோடுகிறது ஐயோ பாட்டி என்றாடும் என் உயிர் ஆமா பாட்டி எனக்கு அல்லா வெட்டு போகுதம்மா அல்லா வெட்டு போகுதம்மா யோனைக்கான மகானலின் உயிர் நிக்கிங் ஆகாசமா போகும் மாமா ஆகாசமா போகுதம்மா எனக்கு பொன்னாளின் உயிர் ஆமா பாட்டி எனக்கு பொந்தி விட்டு போகிறது பொந்தி விட்டு போகிறது படைச்ச பரமேஸ்வரா யோனைக்கும் பொந்தி வேட்டம் போகுதம்மா என் உயிர் பொந்தி வேட்டம் போகுதம்மா நான் இன்னைக்கு மக்களை இறந்து அடடா என்ற வயிற்றுக்கள் மழை வேங்கும் போல காடு அம்மா மழை வேங்கும் போல காடு அம்மா வேங்கம் போல காணுதம்மா மழை வேங்கம் போல காணுதம்மா ஐயோ வாட்டி நான் புள்ள என்ன இருந்து ஆமா பாட்டி பாட்டி எனக்கு புளி வேங்கம் போல காடுறாது வேங்கம் போல காடுறாது எனக்கு வேங்கம் போல காணுறாது வேங்கம் போல காணுறாது ஐயோ எனக்கு பெல்லாட்டே குட்டி ஓட பாட்டி எனக்கு முட்டி முட்டி விட்டுறாது முட்டி முட்டி விட்டுறாது என் தெய்வமே பாட்டி என் வயத்திலே முட்டி முட்டி மோதுதம்மா முட்டி முட்டி மோதுதம்மா பாட்டி எனக்கு வகாரணோ வகாரணோ மக்கமாறு எனக்கு 58 செல்காரானோ 58 செல்காரானோ பாட்டியே அன்னைக்கு மானகத்து மின்னல் போலே ஐயோ பாட்டி என் அடி வயத்தால மின்னுது என் மேனி மின்னுதாள் என் மேனி மக்கமாறு வயிற்றுக்கள் இன்னைக்கு வகாரணோ வகாரணோ அடடா மக்கள் எல்லாம் 58 செல்காரானோ 58 செல்காரானோ சிவனே பாட்டி
இவனுக்கு எனக்கு தாங்க முடியலையே ஐயோ நானும் தந்தார்கிளியால் என்ன செய்வேன் தார்கிளியால் என்ன செய்வேன் பாட்டி அன்னைக்கு மக்கா சோகாங்க முன்னே ஆமா சாமியே நான் இன்னைக்கு மாலை சோகம் கண்டிடுவேன் மாலை சோகம் கண்டிடுவேன் நானும் மாலை சுகம் கண்டிடுவேன் மாலை சுகம் கண்டிடுவேன் பாட்டி அடடா ஐயா புள்ளச்சோகாங்க முன்னே புள்ளச்சோகாங்க முன்னே ஆமா ஐயா பூமி சோகம் கண்டிடுவேன் பூமி சோகம் கண்டுடுவேன் பூமி சுகம் கண்டிடுவேன் பூமி சுகம் கண்டிடுவேன் என்று சொல்லி அந்த குப்பாய்க்கு முன்னால் அழகிற போது ஆமா அந்த பாட்டியா அப்படிதானே அடடா அரண்மனையை நான் சுத்தி பார்த்து வருகிறேன். ஆமா ஆனா ஏதாவது இருக்குதா இல்லை என்பதை தெரிய வேண்டும். அல்ல பெருக்காம்பங்கு மண்ணு பறச்சிருந்தா ஆமா அந்த குழியில போட்டு அந்த குழந்தை போட்டு அமைச்சு விடாமன்னு அடடா அந்த குப்பாயி தானே அண்ணம் போல் நடனார